திருச்சிற்றம்பலம். லக்னம் மற்றும் ராசிகளுக்கான பலன். லக்ன பலனில் செய்யக்கூடாததும் ராசி பலனில் செய்யக்கூடியதும் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் கடக ராசி கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தால் கடக ராசியில் செய்யக்கூடியதும் கும்ப லக்னத்தில் செய்யக்கூடாததையும் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளவும். லக்னம் மற்றும் ராசிகளுக்கான பலன் 6/5/2025. மேச ராசி நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த நாள். மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் வியாபாரத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 4. ரிஷப ராசி மனம் விட்டு பேசி புரிதலை ஏற்படுத்துவது நல்லது. ரிஷப லக்னம் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. மிதுன ராசி தன்னம்பிக்கையுடன் முடிவுகளை எடுக்க உகந்த நாள். மிதுன லக்னம் சக ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 5. கடகராசி குடும்பத்துடன் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது நல்லது. கடக லக்னம் பயனற்ற பேச்சுக்களில் ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. சிம்ம ராசி அலுவலக பொறுப்புகளை திறம்பட செய்யலாம். சிம்ம லக்னம் விமர்சன பேச்சுக்களுக்கு செவி சாய்க்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. கன்னி ராசி ரகசிய முதலீடுகளை மேம்படுத்த உகந்த நாள். கன்னி லக்னம் விலை உயர்ந்த உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 3. துலாம் ராசி சமூக பணிகளில் புதிய பொறுப்புகளை ஏற்க உகந்த நாள். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார முடிவுகளில் அவசரப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 5. விருச்சக ராசி வீடு வாகனங்களை சீர் செய்வது நல்லது. விருச்சக லக்னம் சமூக நிலைவுகளில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதிர்ஷ்ட எண் 3. தனுசு ராசி இறை சார்ந்த பணிகளில் ஈடுபட உகந்த நாள். தனுசு லக்னம் மறைமுக எதிர்ப்புகளை புறக்கணிக்க உகந்த நாள். அதிர்ஷ்ட எண் 6. மகர ராசி வாடிக்கையாளரிடம் புரிதலை மேம்படுத்துவது நல்லது. மகர லக்னம் மற்றவர்களை முழுமையாக நம்ப வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 9. கும்பராசி வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது நல்லது. கும்ப லக்னம் உத்தியோகத்தில் தனித்திறமையை மறைக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 8. மீனராசி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம். மீன லக்னம் மற்றவர்களின் கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 3. சிவசிதம்பரம்